அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 2/7/2015 ஆடி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. ஷஷ்டி திதி மாலை 4:30 வரை, பின்பு சப்தமி. அஸ்த நட்சத்திரமானது பின்னரவு 5:16 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. ரிஷப ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் அமையப்பெற்று 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியனும் 4இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நிதானமாக செயல்படுவது மிக மிக நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2இல் அமையப்பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி லாபகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், இருந்த பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, செவ்வாயானவர் லாபஸ்தானத்தில் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் புதனும் சூரியனும் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படும். துலா ராசி நேயர்களே, குருவானவர் சுக்கிரன் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. சந்திரனானவர் 12இல் இருப்பதால் சின்ன சின்ன செலவுகள், தூர பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மேலோங்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். செவ்வாயானவர் 7இல் இருப்பதால் கூட்டாளிகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதனால் நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும்.